மாங்காய் ஊறுகாய் செய்யறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு லோவில் அடுப்பு வச்சுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹையோ மீடியமில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது. இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ வந்து ஆறிட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் அளவுக்கு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். அது வந்து துருவி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரம் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கடுகு வெந்தயம் பவுடரை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடமும் அந்த ஃப்ளேவர் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கடுகு வந்து இந்த அளவே கடுகும் வெந்தயமும் இந்த அளவே கரெக்டாக இருக்குங்க இந்த மாங்காய்க்கு. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து தாளிச்சிக்கலாங்க. கடாயில் வந்துட்டு நான் 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய். ஸோ அதை வந்து நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா சூடான பிறகு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம பொரிஞ்சிட்டே வருதுங்க. நல்லா பொரிஞ்சிட்டு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா முக்கால்வாசி ஆறிடணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம துருவின அந்த மாங்காவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணணுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது போட வேண்டாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 1 வீக்குக்கு நல்லா வரவங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா வெளியில் கூட வச்சுக்கலாம். எண்ணெய் ஏன் வந்து நிறைய போட்டேன் அப்படின்னா அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும், இல்லைன்னா மேலெல்லாம் அந்த ஃபங்கை மாதிரி வந்துடும். ஸோ இந்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும், அது அப்சர்வ் ஆகிடும் அப்படியே. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்துட்டு டப்பாவில் போட்டு மூடி நல்லா வச்சிடலாங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூடான சாப்பாடில் பிரச்சனை சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி.